வாழ்க்கை முழுவதும் பசுமையானது அல்லது செல்வ செழிப்பால் நிரம்பி இருக்கிறது என்ற மமதை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அந்த தண்ணீர் தெளிப்பது இருக்கிறது பாருங்கள், அதுதான் விழிப்புணர்வு. அப்புறம் பாயசம், அதற்கு எதிரிலே பொரியல், பச்சடி வகையறாக்கள். பாயசத்தாலேயே பிறந்த ஸ்ரீராமனை முதலிலே நினைத்துக் கொண்டு பிறகு போஜனத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதனால் பாயசத்தை முதலிலே சாப்பிடு. அதற்கு பிறகு நீங்கள் சாதத்தோடு குழம்பையும் சேர்த்து பிசைந்து சாப்பிடுவது இருக்கிறது பாருங்கள். அந்த குழம்பிலே காய்கறிகள் போடப்பட்டிருக்கும். அது தான் என்கின்ற ஒன்று. வள்ளுவர் கூட சொல்கிறார், யான் எனது என்ற மமதைகள். செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்கிறார். அந்த தான் என்கின்ற வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கை, பூசணி ஏதோ ஒன்று இருக்கும் அல்லவா? அந்த தான் என்பது நாம் எல்லாம் பிறந்து விவரம் தெரிந்ததுமே தான் என்கின்ற அகங்காரம் மனசிலே வந்து விடுகிறது. அதனால நாம் குழம்பி போயிடுறோம் என்பதால் தான் அதற்கு குழம்பு என்று பெயர் வைத்தார்கள் என்று நகைச்சுவையையும் அதே சமயத்தில் ஒரு விழிப்புணர்வையும் பதிவு செய்கிறார். அந்த தானை கொஞ்சமாக தீர்த்திட்டு நாம் குழப்பத்திலிருந்து விலகுகிறோம் பாருங்கள். அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய மனநிலை ஒரு ரசமான மனநிலை. அதனால்தான் அடுத்து நாம் ரசத்தை சாப்பிடுகிறோம். அந்த தான் இல்லாமல் இருக்கிற தெளிந்த நிலை இருக்கிறது பாருங்கள், அதற்குத்தான் ரசம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது வந்ததும் எல்லாமே இனிப்பாகவும் பாயசமாகவும் பக்ஷணமாகவும் மாறிவிடுகிறது. அதற்கடுத்து இனிப்பு முதலானவைகள்லாம் பரிமாறப்படுகிறது. அந்த ரச மனநிலையில் நாம் வாழ்க்கை இனிக்கிறது. அதாவது சிற்றின்பத்திலிருந்து பேரின்பம் என்கின்ற இனிப்பை பெற்றுவிடுகிறோம். கடைசியாக மோர். மிக அழகாக சொல்லுகிறார் மோருக்கு ஒரு வியாக்கியானம் பெரியவா. மோர் என்கிறது எப்படி கிடைக்கிறது? பாலிலே இருந்து தயிர் கிடைக்கிறது, அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறா, அதை காய்ச்சி நெய் வர்றது, இதெல்லாம் எடுத்தப்புறம் மிஞ்சி இருக்கிறது மோர். அதாவது மோர்ல இருந்து எதையும் பிரிச்சு எடுக்க முடியாது. பெரியவா இதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், அதாவது மோருக்கு அடுத்த பிறவி இல்லை, அதாவது அதற்கடுத்த நிலை என்று ஒன்று இல்லை. இந்த போஜன சம்பிரதாயத்திலிருந்து என்ன புரிகிறது? நாமளும் அகங்காரத்தை விட்டு மனசு தெளிஞ்சு ரசமான வாழ்க்கையை அனுபவிச்சு யாருக்கும் எந்த உபதிரவமும் இல்லாமல் எல்லோருக்கும் இனிமையாக வாழ்ந்து கடைசியில பரமாத்மாவோட பாதார விந்தங்களிலே ஐக்கியமாக இருக்கிறது பாருங்கள். அதுதான் நம்முடைய போஜன சம்பிரதாயம் நமக்கு தருகிறது. அதனால்தான் மோரோடு எல்லாம் முடிந்து விடுகிறது என்று சொல்லி நோ மோர் என்று சிரிக்கிறார் மகா பெரியவா. சாதாரணமான மக்களுக்கும் இது அடிப்படை விஷயம் போய் சேரணும். ஒவ்வொரு நாளும் போஜனம் பண்றச்ச ஒரு நிமிஷமாவது இதை